ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான சாக்கோலோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டோமினோஸில் சாப்பிட்ட சாக்கோலோவா மாதிரியே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தாங்க. இது எப்படி சொல்லுன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிடலாம். இப்போ டார்க் காம்பவுண்ட் வந்து 75 கிராம் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே பட்டர் வந்து ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. டார்க் காம்பவுண்ட் எவ்வளோக்கு எடுத்தோமோ அதே அளவு சுகர் பவுடர் எடுத்துக்கணுங்க. பவுடர் சுகர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 75 கிராம் எடுத்தேன், அதே அளவே வந்து சுகர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இப்போ மைதா வந்து எடுத்துக்கலாம். ஒரு 40 கிராம் அளவு மைதா எடுத்தாலே போதுங்க. மைதா வேணான்றவங்க வீட் அல்லது ராகி ஃப்ளார் ரெண்டுலேயும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதுவுமே. இப்போ வந்து கொக்கோ பவுட்ரு ஒரு 10 கிராம் அளவு நான் இது சேர்த்துக்கிறேன். 10 கிராமே போதுமானதான். இப்போ வந்து நம்ம சாக்லேட் அண்டு பட்டரை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆக்கிக்கலாம். என்ன தான் எக்கு சேர்த்துருந்தாலும் ஒரு ½ டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இந்த ரெசிபிக்கு சேர்க்கணுங்க. நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு ½ டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ பட்டரும் சரி சாக்லேட்டும் சரி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஷைனிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிக்விடாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஷைனிங்காக இருக்கணும் அதனோட லுக்கே. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஒரு முட்டையே போதுமானதுங்க. ஒரு முட்டை எடுத்துகிட்டு இது நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பாட்டிலோட மூடியிலே ஒரு 1/4 மூடி கிட்ட சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் பவுடரை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் பவுடர் நல்லாவே நைஸாக அரைச்சிருக்கணுங்க. இந்த மாதிரி சுகர் எல்லாம் கரைஞ்சோன்னே ஃபைனலாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். மைதா, கொக்கோ பவுடர் ப்ளஸ் வந்து பேக்கிங் சோடா, உப்பு எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ட்ரை இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஏற்கனவே 2 தடவை சளிச்சு வச்சுட்டு இதோட சேர்க்கையில் 3ஆவது தடவை சேர்த்து சலிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணையில் சாஃப்டாக கிடைக்கிது கேக்கு. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாக்கோ பவுடரோட பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது தூளாயிருங்க. அதோடய சளிச்சிக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து நல்ல ஒரு திக்கான பேட்டராக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டீஸ்பூன் அளவு மில்க் சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பால் ஒரு 5 டீஸ்பூனாவது தேவைப்படுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் இன்னும் சேர்க்கலை. இந்த மாதிரி பேட்டர் இருக்கணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் அண்டு பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையும் சேர்த்தோன்னே நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர் இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி சாக்கோலாவாக்கு தேவையில்லை. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண எவ்வளோ திக்காகுதுன்ட்டு. அதனால் இன்னொரு 2-3 டீஸ்பூன் அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது சாக்கோ லாவான்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரே வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், செமி லிக்விடாக இருக்கணும், ரொம்பையும் லிக்விடாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறோம். திக் பேட்டரை நம்ம பேக் பண்ணையில் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு லாவா வெளியே வராது, ஃபுல்லாக பேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரீசனுக்காண்டி தாங்க மில்க் ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு செமி லிக்யூடாக மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்பேட்சுலா நான் அந்த மாதிரி எடுத்து உடையில அந்த பேட்டர் வடியணும். ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது இந்த சாக்கோ லாவாக்கு. ஃபைனலாக நம்மளோட சாக்கோ லாவா பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை மோல்டில் ஊற்றிடலாம். நான் அந்த அலுமினியம் ஃபாயில் கப் தான் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபாயில் கப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு டம்ளர் அல்லது வந்து மக்கு இது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணி மைதாவை டஸ்ட் பண்ணி கூட இந்த லாவாவோட பேட்டரை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரே அளவாக இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு குழிக்கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக இதோட சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக 5 கப்பு கிட்ட பிடிச்சிச்சுங்க. நாம் எப்பவுமே சாக்கோலாவா பேக் பண்ணையில் ஒரு 3/4 கப் அளவு தான் ஊற்றணும்.
பொதுவாகவே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்போ பேட்டரில் சேர்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து நான் ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ்க்கு பண்ணி வச்சுருவேங்க. அதே மாதிரியே பண்ணி வச்சு 10 மினிட்ஸ்க்கு 200 டிகிரியில் ப்ரீ ஹீட் ஏற்கனவே பண்ணிட்டேங்க. அதே மாதிரி பேக்கிங் டைமும் 200 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணாலே போதும். சாக்கோ லாவா கேக் சூப்பராகவே ரெடி ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். டைமிங் பார்த்து தாங்க வைக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா அது கப் கேக்காக மாறிடும். ஸோ வந்து சாக்கோ லாவான்றது அரை வேக்காடில் எடுக்கிறதுக்கு பேர் தான் சாக்கோ லாவா கேக்குன்றோம். நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் ஸ்பூனை உள்ள விடையிலேயே ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அந்த லாவா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. அது நல்ல க்ரீம் மாதிரியே இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சாக்கோ லாவா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video.